இன்றைக்கி என்ன வீடியோ விளையாட போகிறோம்னா ஒரு கேமிங் வீடியோ தான் விளையாட போகிறேன். என்ன கேமிங் வீடியோ கெஸ் பண்ணிட்டீங்களா? சரி நானே சொல்லிடுறேன். கிராணி தான் விளையாட போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்டு விளையாண்டு உங்களுக்கு அமுச்சு விட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலீங்கன்னா போய் பாருங்கள் மறக்காமல். இப்போ வந்து கிராணி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹாரர் கேம்ஸும் விளையாடுவோம், அந்த மாதிரி நார்மலான கேம்ஸும் விளையாடுவோம். இது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்து விளையாடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கிராணி தான் விளையாட போகிறேன். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் மூலம் தான் வச்சு விளையாட போகிறேன். ஸோ என்னென்ன பிளேஸில் எங்கெங்கன்னா வைக்கணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராணியோட ப்ளே பண்ணுறேன். ஓகேவா வீடியோ. ஓகே காய்ஸ், நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிங்டோன்லாம் கேட்காது. பிகாஸ் நான் ஸ்பீக் கொடுத்துருக்கேன்ல, அதனால் உங்களுக்கு ரிங்டோன் கேட்காது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளே கொடுத்துடலாம். ப்ராக்டிஸ்ட். ஓகே, ஸோ கண்டினியூ. டே 1. ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, இது என்ன வர முடியுது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லீவ் திஸ் ஹவுஸ். நான் எப்படியோ வீட்டை விட்டு போக தான் போகிறேன். ஓகே, பாத்ரூம் கூட போய் பார்க்கலாம் ஏதாச்சும் வச்சுருக்காங்களான்னு. ஸோ இந்த கிராணி வந்து வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பாத்ரூம்குள்ளே ஒரு வாட்டி காருக்கு எப்போயே வந்து பாத்ரூம்குள்ளே போய் வச்சுருக்கோம். ஸோ ஷார்ட் கன் பீஸ் இருக்குது. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை, இப்போ வந்து இங்கே போகலாம். ஒன்றும் இல்லை, இன்ஜின் பாட் தான் இருக்குது. ஆனால் பட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ணலாம். என்னென்ன மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் டோர் எஸ்கேப் பண்ணுவேன்னா ஒரு டவுட்டு தான். ஸோ பார்க்கலாம். இது பேர்ட் ஃபுட். ஓகே, எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த ஓவனுக்குள்ள இங்கே நான் வீட்டு கிராணிக்கிட்ட ஒன்றுமே இல்லையா? பாவம், சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்க. இது வீல், இதெல்லாம் நம்ம தேவை இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு கன்னை மேக் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து இன்னொன்று ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து எங்கே பார்த்தோம்னா பெட்ரூமில் பார்த்தோம். ஸோ நேராக கார் ஷெட்டுக்கு போவோம். கார் ஷெட்டுக்கு போய் பார்ப்போம். இங்கே வச்சிடலாம். வா, இதை எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது ஆட்டோ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெப்பன் கீ, நம்மளுக்கு கன்லாம் தேவையில்லை, நேராக வெப்பனுக்கே போயிடலாம். வாங்க. ஸோ வெப்பன் கீ கிடச்சிச்சு. இதுவும் ஒரு இதில் மெயின் கீ தான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் போகலாம். பரவாயில்ல, நம்ம ப்ராக்டிஸ் மூட் தானே விளையாடுறோம். ஸோ ஒன்றும் இல்லை. இதே இது கிராணி கூட வச்சுன்னா கிராணிக்கு நல்லா காற்று கேட்கும். ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, வெப்பன் கிடச்சிச்சு. எடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை ஷூட் பண்ணணும். இதோ அங்கே வந்து ஸ்பேனர் வச்சுருப்பாங்க, அதை வந்து ஷூட் பண்ணணும் கரெக்டாக. ஷூட் பண்ணிட்டோம். வந்து ட்ராப் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இன்னொன்று ஒரு வேலை இருக்குது. என்னன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்காங்க. ஸோ குனிஞ்சு இதுக்குள்ளே போய் இந்த ஸ்டெப்ஸ்க்கு நோடில் இந்த மாதிரி ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணணும். பேட்லாக் கீ, ஆமாம் இதுவும் வேணும் காய்ஸ். மெயினாக பேட்லாக் கீயும் வேணும். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு ஒரு மெயின் எஸ்கேப் வந்து பேட்லாக் கீ, மாஸ்டர் கீ, அது 2 கீயும் வேணும். இது என்ன இன்செக்ட் பண்ணுறது? இனிமேட்டு இது தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை போய் வச்சுட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். பேர்ட் சீட் இதை வந்து எங்கே வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். ஏதாச்சும் வைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு ப்ளே ஹவுஸ் கீ, அது வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு வீல் ஆட்டோ இருக்கும், 2 வீல்ஸ் இருக்கும். இந்த வீல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் எங்கே இருக்குன்னு. ஸோ இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கிச்சன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நேராக வந்து காக்காவுக்கு வந்து சோறு கொடுக்க போகணும்.
அது மட்டும் இல்லாமல் கட்டிங் பிளேயர் எடுக்கணும், அது வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து நான் சில டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, சிலதெல்லாம் நான் பார்த்துருப்பேன், ஆனால் வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எங்கே வச்சேன்னு தெரியாது. அதனால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இதான் என்ன கீ வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. வா, அந்த ப்ளே ஹவுஸ், இது ப்ளே ஹவுஸ். இது வந்து அது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணோம்னா அது ஏதாச்சும் வந்து கீ ஆட்டோ கிடைக்கும். ஐ திங்க் மாஸ்டர் கீ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். இங்கே பேட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த ஸ்ப்ரே அது வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து இங்கே வந்து கன் ஷூட் பண்ணணும். வந்து கன் ஷூட் பண்ணணும், அதுக்கு தேவையான ஹேமர் ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஸ்பைடர் கேல்வி இருக்குல்ல, அதோட இடம் தான் இது. ஸ்பைடர் கேல்வியோட இடம். ஐ திங்க் அது வந்து கிராணியோட சென்ட்ரினான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். ஒரு கோட் இருக்குது தேவைப்படும். சென்ட்ரினான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவங்களோட அம்மான்னு நினைக்கிறேன், அம்மா இல்லை அக்கா, அந்த மாதிரி யாராச்சும் ஒரு கேரக்டர் தான் அந்த அந்த ஸ்பைடர் கேலவி. அதே மாதிரி சென்ட்ரினாவும் என் வீட்டில் ஆக்சுவலி ஒருத்தவங்க இல்லை, கிராணி மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக எவ்வளோ பேருனா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எவ்வளோ பேர்னா. ஒன்று வந்து கிராணி, இன்னொன்று வந்து இந்த ரூமில் ஒரு கிளவி இருக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த ரூமில் ஒரு கிளவி இருக்கும், இந்த ரூமில் ஒரு கிளவி, ஓகேவா? இந்த ரூமில் ஒரு கிளவி இருக்கும். இதோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு கீ கொடுக்கும். அந்த கீயை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பைடர் கிளவியான போகணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க ஏன்னா சென்ட்ரினா வந்து இந்த கேரக்டரில் என்ன இருக்காங்கன்னா ஒரு டெடி பேர் இருக்கும். அந்த டெடி பேரை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ அந்த டெடி பேரை வச்சுட்டோம்னா அந்த வந்து ஏதாச்சும் ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து சாப்டர் 1 கொடுக்காது, சாப்டர் 2 தான் கொடுக்கும். ஸோ இந்த கோடு எடுத்துகிட்டு போகலாம். கோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் வந்து மெயின் கேட்டு தான் யூஸ் ஆகும். ஓகே, மெயின் கேட் இருக்குது. இங்கே வந்து இது மேலே இருக்குல்ல, அங்கே வச்சா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கன்னை எடுக்கணும். கன்னை லோட் பண்ணிவிட்டு கன்னு இல்லை ஆரோ எடுத்துட்டு கீழே போகணும். ஒரு இடத்துக்கு போகணும் பார்த்தீங்களா? நான் கூட அந்த ஸ்பைடர் கிளவி இருக்க இடத்த காட்டினேன். அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்ததுல, அந்த இடத்துக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஆக்சுவலி என்ன இருக்குன்னா இது இருக்கும், எதுனா அந்த சென்ட்ரினாவோட குழந்தை, அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கு ஞாபகார்த்தமாக இந்த ஒரு டெடியை இருக்கும். அந்த டெடியை போய் ஒரு ஊஞ்சலில் வைக்கணும். அந்த ஊஞ்சலில் வைக்கிறதுக்கு ஹேமர் தேவைப்படும். ஹேமர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். நேராக கீழே தான் போகணும். அது ஸ்ப்ரேவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ கீழே போய் அடிச்சுட்டு ஹேமரை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக பார்த்து குறி வைக்கணும். தப்பாக போச்சு. திருப்பி மேலே போகணுமா? அங்கே வரைக்கும் போகணுங்க. எனக்கு இதுதான் கரெக்டாக வராது. இங்கே தான் போகணும். இங்கே வந்து ஆரோ லோட் பண்ண வந்து இது இருக்குது, அதை எடுத்து திருப்பி கீழே போகணும். 3மே மாட்டுச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கன் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு இது மட்டும் தான் ஒழுங்காக வராது. அந்த ஸ்பேனர் கூட நான் ஒழுங்காக பார்த்து குறி வச்சிடுவேன். பட் வந்து இதுதான் எனக்கு வராது. கரெக்டாக பார்த்து குறி வைக்கணும். அப்பா, இதுக்கு முன்னாடி வந்து கன்னை வந்து லோட் பண்ணிட்டு மேலே போட்டு வந்துடும். கன்னை ஒன்று மட்டும் போயிடும், ஒரு அடையாளத்துக்கு இங்கே போட்டு போயிடுவோம். இப்போ தென் ஹேமர் எடுக்கணும். ஹேமர் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஹேமர் இது வந்து என்னென்னா ட்ராம்ப்பு, ஃப்ரோசன் ட்ராம்ப். இது வந்து கிரானிக்கு வைக்கிற ட்ராம்ப்பு. சில டைம்ஸ் நம்மளே மாட்டினா கூட மாட்டிக்கலாம். எங்கே போனோம்னா வைங்க. என்ன இது ஸ்டக்காக
இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதாங்க. மீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஃப் கீ கிடைக்கணும். இது வந்து என்னன்னா கிராணி வந்து ஒரு பெட்டு வளர்க்குது. அது வந்து வேறு எதுவும் இல்லை, அது வந்து ஒரு ஸ்பைடர் ஆட்டம் ஒன்று வளர்க்குது. அந்த ஸ்பைடருக்கு வந்து இது கொடுத்தா வந்து அங்கே ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ தென் ஹேமர் எடுத்துகிட்டு மேலே போகணும். இங்கே கீழே வந்துட்டு இது வந்து ப்ளக் பண்ணணும். ஐ திங்க் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை வேணும். ஓகே இது இருக்கட்டும். அதுக்கு கட்டிங் பிளேயர் நம்ம கீழே வந்து எடுத்துகிட்டு வருவோம். இதோ காத்தோமே கார் ஷெட்டில். ஸோ எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் நம்மளுக்கு கார் கீயே கிடைக்கல. கார் கீ கிடைக்காம என்ன பண்ண போகிறோம்? ஸோ கட்டிங் பிளேயர் எடுத்துட்டோம். ஸோ கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு மேலே போகுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணணும். ப்ளூ ஒயரை கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஒரு கட் பண்ணணும் ப்ளூ ஒயர். ஆக்சுவலி கட் பண்ணால் 2 க்ரீன் 2 இதாயிரும். இப்போ வந்து வேறு என்ன பண்ணணும்? ஓகே இப்போ வந்து மேலே போகணும். அதுக்கு வந்து ஒரு என்ன பண்ண போகிறோன்னா மேலே வந்து ஷெட்டை போட்டு ஒரு இதை ஜெயிலுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு இதை மேலே தூக்கிட்டு போய் இது ஒரு ப்ளக். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். இதான் வந்து அந்த சென்ட்ரின்னு ஒரு இடம் என்ன இருக்குது, கார் கீ இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். இந்த சைடு ஒன்று இதுக்குள்ளே டெட்டி போட்டால் சென்ட்ரினா வரும். ஆனால் அந்த சென்ட்ரினா வந்து நம்மளுக்கு கீ கொடுக்காது. ஆமாம், ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பயமாக இருக்கும் அந்த சென்ட்ரினை பார்த்தா. ஸோ அதனால அது தேவை வேணாம். ஸோ ஹேமர் எதுக்கு எடுக்கணும்னா இப்போதைக்கு தேவையில்லை. இப்போது இதை எடுத்து இங்கே ஒரு ப்ளக் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வச்சுட்டு கீழே போய் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வரணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இங்கே வந்து பெண்ட் பண்ணி குதிக்கலாம். இங்கே குதிச்சா ஒன்றும் ஆக மாட்டோம், சாகலாம் மாட்டோம். மேலேருந்து இதாக கீழே குதிக்கக்கூடாது. அது வந்து நம்ம இப்போ தான் ஒரு ப்ளக் பண்ணிக்கோங்களா. இது வந்து செயின் கட்டுற, ஆனால் கட்டிங் பிளேயரும் செயின் கட்டுறோம் ஒரே இது தான். நீங்கள் சில டைம் கட்டிங் பிளேயரும் கிடச்சிட்டு கட்டிங் இதுவும் கிடச்சிருக்கு. மெதுவாக போகணும், கீழே விழுந்து அவ்வளோதான், ஒரு லைஃப் போயிடும். சொல்லலை இப்போ ஏதோ பண்ணி வந்துட்டோம். இது வந்து உட்டன் பீஸ். இது வந்து ஸ்பேனர், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. உட்டன் பிளாக் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் நீனே வச்சுக்கோ. இந்த இங்கே வந்து லாக் ஆகிருக்கும். நான் சொல்லலை ஜெயில், இதை தான் ஜெயில். வந்து ஓப்பன் பண்ணி போகணும். இப்போ கரெக்டாக போயிடணும். கரெக்டாக வந்துட்டு திருப்பி போக தேவையில்லை. இப்போ தென் இங்கே வந்து கார் கீ பார்த்தோம்ல, இந்த கார் கீ தூக்கிட்டு கீழே வந்து கார் ஷெட் போகணும். இது வழியே போயிடணும். கீழே போகணும் கார் ஷெட்டுக்கு. ஸோ கீழே போகலாம். ஐ திங்க் வாட்டர் மெலன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், வாட்டர் மெலன் தான் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எஸ், we did it all. இது வாட்டர் மெலன் கட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது வந்தாகணும், மாஸ்டர் கீ கண்டிப்பாக வந்தாகணும். பிகாஸ் நம்ம பாதி இடம் வீட்டு ஃபுல்லாக தேடிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணால் மாஸ்டர் கீ கிடைக்கணும். மாஸ்டர் கீ பண்ணிட்டு பேட்டரி கிடைக்கணும். ஐ திங்க் பேட்டரி இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும். எங்கே இருக்கும் அந்த ஹேண்டில்? இல்லை, மாஸ்டர் கீ கிடைக்கல. இதை வச்சு நானே பண்ணுவேன். இதுவும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா
பார்த்தோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ப்ளே ஹவுஸ் கீயை இங்கே ப்ளே ஹவுஸ் கீ தான் நான் எடுத்துட்டு இங்கே போகணும். இதுக்குள்ளே இங்கே போக முடியுது. இதோட ஹைடிங் ஸ்பேஸ் ஸோ நம்ம இப்போ மேலே போகணும். ஸோ மேலே வந்து எங்கே அதை குட்டி வீல் பார்த்தோம். அந்த வீல் எங்கே பார்த்தேன் நான் போடல. ஐ திங்க் இங்கே இருக்கா? இங்கே தான் இருக்குது. காக் வீல் எதமோ ஒரு வீல். இப்போ வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரொட்டேட் பண்ணால் ஏதோ ஒன்று வந்து கொடுக்கும். இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. இந்த டீசல் தான் இருக்குது. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் மேலே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரை ஆட்டோ பார்த்தோம். ஐ திங்க் அங்கே காக் வீல் மட்டும் கிடச்சா போதும் கைஸ். ஒரு பெரிய காக் வீல், அங்கே காக் வீல் மட்டும் கிடச்சா போதும், நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் அந்த காக் வீல் மாட்டின வந்து கண்டிப்பாக அந்த எது கிடைக்கணும்னா வந்து மாஸ்டர் கீ கிடைக்கணும். மாஸ்டர் கீ கிடச்சா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அந்த ஸ்ப்ரே தான் எடுக்க வந்துட்டுருக்கேன். இது வந்து ரிமோட் யூஸ் ஐ நீட் கெட் க்ளோசர் அப்படின்னு கொடுக்கும். ஸோ வந்து நம்ம மேலே போய் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மேலே போய் டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சப்போஸ் அங்கேயும் கிடைக்கலன்னா நம்ம பார்ட் 2 தான் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. லைக் வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதுக்காக இதோட ரிமோட் எடுத்துகிட்டு இங்கே மேலே போய் ஓப்பன் பண்ணால் இங்கே என்ன இருக்குது சொல்லுங்க, ஸ்ப்ரேயாக இருக்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் யோசிக்கணுமே. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ இதே கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா பிகாஸ் வேறு எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ஸ்பைடர் கேள்விக்கிட்ட போக வேணான்னு இருக்கேன். ஸோ அந்த ஸ்பைடர் கேள்விக்கிட்ட போகணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்பைடர் கேள்விக்கிட்ட போய் இதோட ஆன்சரை உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.